இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஹோம் டெக்கர் அண்ட் டைனிங் அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் அதெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீஷோ ஐட்டம்ஸ் வந்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மீஷோவில் இருந்து தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. கப் அண்ட் கெட்டில்ஸ். அந்த கெட்டிலில் வந்து நம்ம ஹாட்டாக காஃபி ஆர் டீ அதை சர்வ் உள்ளே போர் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து நம்ம சர்வ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. பயங்கரமான ஸ்டர்டியான ஸ்ட்ராங்கான செராமிக். இதில் நிறைய மாடல் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது. நான் முடிஞ்சால் உங்களுக்கு இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் வைக்கிறேன். இதோட ப்ரைஸஸும் நான் வந்து இந்த இதில் போடுறேன் நான் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப 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 குவாலிட்டியாக இருக்குது பீப்புள். அண்ட் இது வந்து நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, இது லாக் ஆகி அப்படியே வெளியே வராமல் இருக்குமான்னு பார்த்தேன். பட் சின்ன ஒரு மைன்யூட் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் அண்ட் கப். என்னோடய டயட் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கப்பில் வந்து நம்ம நார்மலாக வந்து ரைஸ் சாப்பிட்ணும், இந்த பிளேட்டில் வந்து நம்மளுடைய சைட் டிஷ் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட டயட்டிங் இருக்கணும் நார்மலாக டே டு டே லைஃப்ன்ற மாதிரி. சரி சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு நானும் இந்த ஒரு செட் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக ஒயிட் தீமில். என்னோடய டைனிங் வந்து என்ன கான்செப்ட்னால் ஒயிட் தீம் தான். ஒயிட் அண்ட் கோல்டன் தான் என்னோடய டைனிங் கான்செப்ட். அழகாக இருக்குங்க. அண்டு ஸ்டர்டி, நான் சொன்ன மாதிரி திக்காக ஸ்ட்ராங்காக ரொம்ப எலவேட்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது. 2 பிளேட்ஸ் அண்ட் கப் அப்படின்ற ஒரு செட் வரும். ஸோ நான் வந்து 4 வாங்கியிருந்தேன். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜார், செராமிக் ஜார் 2. ஐ திங்க் இது வந்து ஒரு 750 ml வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் ஃபார் மீ நான் இதில் என்னென்னா இந்த ட்ரை கிரேப்ஸ் அண்டு ஆஃப்டர் ஃபுட் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஹேர் டைட் வுட்டு க்ளோஸ் கொடுத்துருக்காங்களா, அது வந்து ரொம்ப ரிச் லுக் கொடுக்குது. அதில் செராமிக் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதனால தாராளமாக வாங்கலாம். அண்ட் ஹேர் டைட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேர் டைட் இருக்கிறதுனால அது நமத்து போகாது. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பொருள். சப்பாத்தியை வந்து ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு உட்டன் ஒரு பாத்திரம் தான் இது, உட்டில். பட் இதை வந்து எப்படின்னா நீங்கள் நேராக வந்து சப்பாத்தி ஹாட்டாக சுட்டு இது உள்ளே போடக்கூடாது. இது காட்டன், பியூர் காட்டன் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஹீட்டை வந்து நல்லா வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தை வந்து இது உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சப்பாத்தியை சுட்டு போட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து மல்டி யூசேஜஸ் தாங்க. நீங்கள் இதில் வந்து கப்பு வந்து மாட்டிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து கம்பல், செயின் அண்டு வாட்சஸ் அந்த மாதிரியும் மாட்டிக்கலாம். இல்லையா கீ ஸ்டாண்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது வந்து இதை கீ ஸ்டாண்டாக தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கப்லாம் வைக்கிறதுனா, கப்பில் இதில் என்ன மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ராப்பராக சீட் ஆக மாட்டேங்குது. லாஸ்ட்டில் இருக்க 2 இதுவும் வந்து அப்படியே கீழே விழுந்துருது. இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு மோஸ்ட்லி. சரி, வெறும் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காகவும் ஒரு கீ ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ஓகே, இது நல்லா இருக்குது. இதை விட சின்ன கிளாஸஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதை கிளாஸ் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம். பட் இந்த சைஸ் கிளாஸஸே வந்து ப்ராப்பராக வந்து லாஸ்ட் கீழே இருக்கக்கூடிய இதுக்கு வரல. அண்ட் நெக்ஸ்ட் இது என்ன, இருங்க நானே மறந்துட்டேன். ஓ சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு. என்னோடய செராமிக் பிளேட்ஸை வந்து இதில் வந்து வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஓ மை காட், என்னங்க குவாலிட்டி வுட்டு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அது ரொம்ப ஹார்டாக
ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் யாராக இருந்தாலும் தைரியமாக இதை வாங்கலாம். நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இதோட லிங்க்கும் நான் கண்டிப்பாக போடுறேன். அண்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர். சொன்னால் உங்களுக்கு அது இதை பார்த்தா லேம்ப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் அது லேம்பும் தான், பட் ஆஸ் வெல் அஸ் இது ரூம் ஃப்ரெஷ்னர். இப்போ உள்ளே இருக்க லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹீட்டை கன்வெர்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாத்திரத்தில் வந்து அது ஹீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதில் வாட்டர் ஊற்றிட்டு என் கையில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ட்ராப்ஸ், அதை வந்து அதில் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் உள்ளே நீங்கள் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரூம் ஃபுல்லாகவே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அந்த ரூமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அண்ட் அந்த பிரைட்னஸும் அந்த லைட்டு வந்து ரொம்ப அழகாக டிசைன் எப்படின்னா வாலில் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுது. நீங்கள் தைரியமாக இதை வாங்கலாம். இதை நான் டே டு டே லைஃப்பில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட என்னோட நியூ பிகினிங். எனக்கு என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டிசைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் வீடை க்ளீன் பண்ணுறது, வீடை வந்து மாற்றி மாற்றி டெக்கரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதில் என்னால் உங்களுக்கு என்ன எப்படி அந்த சேஞ்சஸ் எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு தான் நான் இந்த யூடியூப் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயம் இதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.